ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியார்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இன்று நம்முடைய திவ்யதேச யாத்திரை தொடங்குகின்றது. மீண்டும் திருவரங்கத்தில் இதற்கு முந்தைய 2 பதிவுகளில் சில விஷயங்களை பார்த்தோம். இப்பொழுது அதை முடித்து விடலாம். திருவரங்கத்தை பற்றி எவ்வளோ வேணால் பேசிட்டு இருக்கலாம். ஆனால் சில பாசுரங்களை மட்டும் அடியேன் தேர்ந்தெடுத்தேன். அதிலிருந்து சில பாசுரங்களுக்கு அடியேன் சின்னதாக சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். முதல்ல திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம், சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த கங்குலும் பகலும் என்ற ஒரே அரங்க பாசுரம். முடிவிவள் தனக்கொன்றறிகிறேன் என்னும் மூவுலகாளியே என்னும் கடிகமள் கொன்றைச் சடையனே என்னும் நான்முகக் கடவுளே என்னும் வடிவுடைவானோர் தலைவனே என்னும் வன் திருவரங்கனே என்னும் அடியடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனள் முகில் வண்ணனடியே. இந்த பாசுரத்தில் ஒரு சின்ன விஷயம்தான். அரங்கனுக்கு சுவாமி நம்மாழ்வார் முகில் வண்ணன் என்ற ஒரு திருநாமத்தை சூட்டுகின்றார். இது செல்ல பேர்னு சொல்லலாம். ஏன்னா அரங்கத்திலே இந்த பெயர் வழக்கிலே கிடையாது. இருந்தாலும் அடியேன் இந்த பாசுரத்தை தேர்ந்தெடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. திருவாய்மொழி திருவிருத்தம் தொடர்பு பற்றி அடியேன் திருவிருத்தத்தில் வியாக்கியானம் விண்ணப்பிச்சுருக்கேன். அந்த விஷய தொடர்பாக இந்த முகில்வண்ணன் அப்படின்ற ஒரு அரங்கனுடைய திருநாமம் ரொம்ப முக்கியமான திருநாமம். இதனுடைய விளக்கத்தை திருவிருத்த வியாக்கியானத்தில் அந்த பாசுரம் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்பொழுதைக்கு இந்த பாசுரத்திலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது அரங்கனுக்கு முகில்வண்ணன் என்ற திருநாமம் உண்டு என்பதுதான். அடுத்த திருவரங்க பாசுரம் பெருமாள் திருமொழி பாசுரம். வாயோர் ஈரெஞ்சூறு துதங்களார்ந்த வளையுடம்பெண் அழல் நாகம் உமிழ்ந்த சிந்தி வியாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பரந்ததன் கீழ் காயாம்பு மலர்பிறங்க நல்ல மாலை கடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூடே பற்றி நின்று என் வாயாரை என்றுகுலோ வாழ்த்தும் நாளே. திருவரங்கத்தை குலசேகராழ்வார் முதலில் அனுபவிக்கின்றார் பெருமாள் திருமொழியின் முதல் 3 பதிகங்களில். அதில் முதல் பதிகத்திலேயே அரங்கனை காணும் ஆழ்வார் அவனை பார்த்தால் தனக்கு என்ன ஆகும் என்று விவரிக்கின்றார். அரங்கனுடைய அழகு நம்மை மயக்கும், கால் சுழலும், கண் கலங்கும், நெஞ்சு உருகும், கை கடலும் என்று ஆழ்வார்கள் சொல்வதைப் போல அரங்கனை பார்த்துட்டே இருந்தால் அப்படியே கால் நடுங்குமா. நமக்கு நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கவே முடியாதான். அப்போது ஸ்டெடியாக நிற்க முடியலன்னா அரங்கனை எப்படி நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும்? அதுக்காகவே அரங்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சன்னதியில் உள்ளே நுழைந்த உடனேயே 2 பக்கமும் 2 தூண்கள் இருக்கும். இந்த தூண்களுக்கு இன்று தங்கத்திலான தகடுகளை வேய்ந்து, அது இன்னைக்கு தங்க கலர் மாதிரி தெரியும். இப்படி அரங்கனை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கால் நடுங்காமல் இருப்பதற்காக இந்த மனத்தூணை நம்ம அப்படியே பத்தி நின்றுண்டு எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் என்ன சொல்றார்? மாயோனை மனத்தூணை பற்றி நின்று வாயார வாழ்த்தும் அப்படின்னு சொல்றார். என்னைக்கு இந்த அரங்கனை இந்த மனத்தூடை கட்டி நின்றுண்டு நான் வாழ்த்துவேன் என்று தன்னுடைய ஆசையை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். அப்போ திருவரங்கத்தில் சந்நிதியிலே உள்ளே நுழைந்தவுடன் இருக்கின்ற அந்த 2 தூண்களுக்கு பேர் மனத்தூண்கள், இல்லைன்னா திருமணத்தூண்னு சம்பிரதாயத்தில் சொல்கிற வழக்கம். சான்ஸ்கிரிட்டில் இதுக்கு ஆமோத ஸ்தம்பம் அப்படின்னு பேர். இன்றைக்கும் இதை பார்த்தேன்னா உங்களெல்லாம் கட்டி நின்றுட்டு பாசுரம்லாம் சேவிக்க விட மாட்டா. ஆனாலும் நீங்கள் சந்நிதிக்குள்ளே போக முடிஞ்சதுன்னா உள்ளே போகும்போது இந்த மனத்தூணை ஒரு தடவை தொட்டு தடவிட்டோ இல்லைன்னா முடிஞ்சால் கட்டி பிடிச்சிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். இதே மாதிரி மனத்தூண்கள் திரு ஆதனூர் அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்திலும் திருமண தூண்கள் உண்டு. ஆனால் அந்த தூண்கள் மோஸ்ட்லி ஸ்கொயர், அதாவது சதுரமாக இருக்கும். இந்த மனத்தூண்கள் ரவுண்டாக இருக்கும். அதான் ஒரே வித்தியாசம் அந்த 2 திவ்ய தேசங்களுக்கும்.
அடுத்த பெருமாள் திருமொழி பாசுரத்தை பார்க்கலாம். கோலார்ந்த நெடுஞ்சார்கம் கூனற் சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொற்ற ஒழ்வாள் காலார்ந்த கதிகருடன் என்னும் வென்றி கடும்பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப சேலார்ந்த நெடுங்கழனி சோலை சூழ்ந்த திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டின்பக் கலவி எய்தி வல்வினையேன் என்று குலோ வாழும் நாளே. திருமால் திருமொழியில முதல் பதிகத்திலே 8வது பாசுரம். இந்த பாசுரத்தில் முக்கியமாக திருவரங்கத்திலே இருக்கின்ற அந்த மிகப்பெரிய கருடன் சந்நிதியை பற்றி ஆழ்வார் விண்ணப்பித்தார். இந்த பாசுரத்தில் அது வெறும கருடன்னு சொல்லலை, கருடன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் சொல்கின்றார். இதை பார்க்கும் பொழுது நமக்கு திருவரங்க சரித்திரம் நமக்கு ஞாபகம் வரும். அதாவது 2 விதமாக ஒரு சரித்திரம் சொல்வார்கள். முதல்ல இந்த பிரம்மன் திருவரங்க செல்வனை இக்ஷ்வாகு குலத்திற்கு அனுப்பினார். ராமன் அந்த திருவரங்க செல்வனை விபீஷணன் கிட்டக்க கொடுத்து அனுப்பினார். இந்த சரித்திரத்தை இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அந்த விபீஷணன் காலம் முடிந்தவுடன் மீண்டும் திருவரங்க செல்வனை அயோத்திக்கு எடுத்து வருவதற்காக பிரம்மன் கருடனை அனுப்புகின்றான். இந்த கருடனை பார்த்த பெருமாள் நீ எடுத்துட்டு போகாத, எனக்கு காவலாக இங்கேயே இரு அப்படின்னு பெருமாள் உத்தரவு போடுறார் கருடனுக்கு. அப்ப எம்பெருமானுடைய மறு உத்தரவு வரும் வரை கருடன் அங்கே காவலாக, அதாவது திருவரங்கத்திற்கு அரங்கனுக்கு காவலாக எழுந்தருளி இருப்பதாக சரித்திரம் சொல்றது. இதுல இன்னொரு சரித்திரம் வேறு விதமா சொல்லுவார். அதாவது பிரம்மன் எடுத்துன்னு வர சொல்லலை, அயோத்தியிலிருந்து திருவரங்க செல்வனாரை விபீஷணன் எடுத்து வரும் பொழுது கருடன் திருவரங்க செல்வன் மேலேயே பறந்து கொண்டு அவருக்கு காவலாக வந்தார் என்றும் அரங்கன் ஆணைப்படி அங்கேயே இருப்பதாகவும் சரித்திரம் உண்டு. இதுல ரெண்டுக்குமே 2 விஷயங்கள் இருக்கு. முதல்ல நீங்க உறையூர், அதாவது நாச்சியார் கோவில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற உறையூர் இல்லைன்னா திருக்கோழி என்ற திவ்ய தேசத்தை பார்க்கும் பொழுது அந்த க்ஷேத்திரத்துல நம்மாழ்வார் சந்நிதி ஒன்று இருக்கும். அந்த நம்மாழ்வார் சந்நிதியில இந்த திருவரங்க செல்வனை விபீஷணன் எடுத்து வரும் பொழுது கருடன் மேலே பறந்து இருந்து காத்து கொண்டிருப்பதாக சித்திரங்கள் ரொம்ப அற்புதமாக அது இருக்கும். பார்க்க வேண்டிய ஒரு சித்திரம். அந்த சந்நிதியிலேயே இன்னும் பல சித்திரங்கள் உண்டு, அதெல்லாம் பார்த்து அனுபவிக்கலாம். ஆனால் திருவரங்க செல்வனை அயோத்தியிலிருந்து எடுத்துன்னு வரும்போது மேல கருடன் பறந்து கொண்டிருப்பதாக அற்புத காட்சியை உறையூர் கோவில்ல நம்மாழ்வார் சந்நிதியில சித்திரமா இருக்கும். அது நீங்க பார்க்க வேண்டிய ஒன்று. இப்ப இன்னொன்று ஒரு விஷயம் உண்டு. இந்த குலசேகர ஆழ்வார் பாசுரத்துல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, வெறும கருடன்னு சொல்லல, கோலார்ந்த நெடும் சார்ங்கம் கூனற் சங்கம் கொலை ஆழி கொடும் தண்டு கொற்ற ஒழ்வாள் என்ற பஞ்சாயுதங்களும் எம்பெருமானை காப்பாற்றுகின்றனன்னு சொன்னார். அதோட நிறுத்தலை. அடுத்து என்ன சொல்றார், காலார்ந்த கதி கருடன் என்னும் வென்றி கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப அப்படின்னு சொல்றார். அதாவது அரங்கனை இந்த பஞ்சாயுதங்களும் கருடனும் சேர்ந்து காத்து கொண்டிருக்கின்றனர் என்ற ஒரு விஷயத்தை, அந்த சரித்திரத்தையே கருடன் அரங்கனை காப்பாற்றுகின்றான் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார். இப்போ இந்த கருடன் சந்நிதியை கூட காப்பாற்றுவதற்கு கருட சந்நிதியின் வாயிலே அங்கதனும் சுக்ரீவனும் இருந்து கொண்டு காப்பதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஆக இந்த கருடன் என்பதை ஆழ்வார் வெறுமை சொல்லவில்லை, அவன்தான் திருவரங்கத்திற்கு முக்கியமான காவல் காப்பான் என்ற ஒரு திருநாமத்தையும் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அற்புதமாக அருளி செய்கின்றார். கடைசியாக இன்னொரு திருவரங்க பாசுரம், அதையும் பார்த்து முடிச்சு விடலாம். ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னிராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரிசை தொண்டர் சேவடி செழுஞ்சேரியன் சென்னி கணிவனே. அதாவது திவ்ய தேசத்தில் ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும், அதாவது 70-80 திவ்ய தேசங்களுக்கு ஆழ்வார்கள்
பெருமாள்கள், தாயார்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த கோவிலில் உள்ள சரித்திரங்கள், விஷயங்களுக்கு ஒரு பெயரோ இல்லாட்டா சரித்திரத்தையோ குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். இந்த அரங்கனுக்கு, இந்த அரங்கன் சந்நிதியில் திருச்சுற்றுகளுக்கு பல பெயர்கள் உண்டு. குறிப்பாக ஆழ்வார் ஒரு திருச்சுற்றிற்கு ஒரு திருநாமம் சாற்றி அருளினார். இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா அரங்கன் கோயில் திருமுற்றம் என்று 3வது வரியிலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். இந்த திருச்சுற்று அரங்கன் கோயில் திருச்சுற்றுன்னு ஒரு பேர். இன்றைக்கு அணியரங்கன் திருச்சுற்றுன்ற ஒரு இன்னொரு பேரும் உண்டு. இப்போ ஒரு சின்ன கேள்வி வருது. அதாவது திருவரங்கத்தில் இன்றைக்கு 7 மதில் சுவர்கள், சுற்றுகள் உண்டு. இந்த 7 மதில் சுவர்களும் எல்லாம் ஒரே சமயத்திலே கட்டப்பட்டதா அப்படின்னு பார்த்தால் இல்லை. 3வது திருச்சுற்றின் பெயர் அரங்கன் கோயில் திருமுற்றம். ஆழ்வாருடைய பாசுரத்திற்கு வியாக்கியானம் அருளை செய்த பெரியோர்கள் இது அரங்கன் உள் சந்நிதி அப்படின்னு ஒரு பேர் சொல்றார் வியாக்கியானத்தில். அப்போ குலசேகர ஆழ்வார் காலம் வரை அரங்கன் உள் சந்நிதியாக இருந்தது 3 திருச்சுற்றுக்கள் தான். அதாவது குலசேகர ஆழ்வார் காலத்துல 3 மதில் சுவர்கள் தான், திருச்சுற்றுகள் தான் இருந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4வது திருச்சுற்று, அகலங்கன் திருச்சுற்று, அப்புறம் திருமங்கை ஆழ்வார் திருச்சுற்றுன்னு எல்லா திருச்சுற்றுகளுக்கும் திருநாமங்கள் உண்டு. ஆனால் குலசேகர ஆழ்வார் பாசுரத்தில் அருளி செய்த திருச்சுற்றின் பெயர் அரங்கன் கோயில் திருமுற்றம், இல்லைன்னா அணியரங்கன் திருமுற்றம்னு 2 பேர் ஆழ்வார். பெருமாள் திருமொழி 1:10 அணியரங்கன் திருமுற்றம் என்றும், பெருமாள் திருமொழி 1:2-3 அரங்கன் கோயில் திருமுற்றம் என்றும் 2 முறை இந்த திருச்சுற்றை ஆழ்வார் குறிப்பிட்டுள்ளார். அதனாலேயே குலசேகர ஆழ்வாரின் நினைவாக இந்த திருச்சுற்றுக்கு ஏற்கனவே உள்ள 2 திருநாமங்கள் தவிர, அதாவது அரங்கன் கோயில் திருமுற்றம் அல்லது அணியரங்கன் திருமுற்றம், இந்த 2 திருநாமங்கள் தவிர ஆழ்வாரின் நினைவாக இன்று இந்த 3வது திருச்சுற்றிற்கு குலசேகரன் திருச்சுற்று என்ற திருநாமமும் உண்டு. அடியன் தாசன். இதோட திருவரங்க பாசுரங்கள் முடிவு பெற்றன. அடுத்த பதிவில் மற்ற திவ்ய தேசங்களை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். சிவதே ராமானுஜாய நமः.